தொடர்ந்து அத்துமீறி வரும் நிலையில் இந்தியாவின் முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எல்லைகள்ல முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தாக்குதலுக்கு பழிவாங்குவோம் என பாகிஸ்தான் பிரதமர் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முப்படைகளும் எல்லைகளில் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி வரும் நிலையில் இந்தியாவில் முப்படைகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. முப்படை வாயிலாகவும் கண்காணிப்பை இந்தியா தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஏவுகணையை தாக்கி அளிக்கும் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் வான்வழி பாதுகாப்பு அமைப்பும் அதே போல கடல் வழியாக தாக்குதலை தடுக்க போர் கப்பல்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் எல்லை பாதுகாப்பு படையினரும் தயார் நிலையில் இருப்பதாக இந்திய ராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல அரபிக்கடலில் பல்வேறு போர்க்கப்பல்களை நிறுத்தி வைக்கப்பட்டும் தயார் நிலையில் இருக்கிறது. எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என இந்தியாவுடைய முப்படைகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் இந்த எல்லை கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து நேற்று முதல் இந்த தாக்குதலுக்கு பிறகாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக இந்திய எல்லை கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காஷ்மீருக்கு அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் நேரடியாக சென்று பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக சென்று அவர் பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எல்லைகளில் முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் எல்லையில என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது, வீரர்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கிறது, எப்படி பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவர் கேட்டறிந்த நிலையில் தற்பொழுது எல்லைகளில் முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.